ஆக்சுவலி களரின்றது வந்து கேரளாவோட ஏன்ஷியன் மார்ஷல் ஆர்ட்ஸ். இந்த களரியிலேருந்து தான் கராட்டே, ஜூடோ, குங்ஃபு இதெல்லாமே களரியிலேருந்து போனோம். மதர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஆக்சுவலி களரியில் வந்து மர்மக்கலைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மர்மக்கலையில் பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரம் மர்மங்கள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற பல ஆயிரம் மர்மங்கள் இருக்குது. மர்மம் வந்து 3 விதம் இருக்குது. ஒன்று வந்து சூண்டு வர்மம். சூண்டு வர்மன்றது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி ஆரா வந்து ஒரு பாயிண்ட் விரல்லையோ வேற எங்கேயோ கொண்டாந்து டச் பண்ணாமலேயே அட்டாக் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் என் கண்ணை பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் என்கிட்ட வந்துடும். அப்போ டெய்லி ஒவ்வொரு யானைக்கும் மதம் பிடிக்கும். மதம் பிடிச்சதுனாக்கா இந்த களரி மாஸ்டர் தான் கூப்பிட்டு வருவாங்க. அவர் வந்து கண்ணால் நோக்க வர்மத்தால் பார்த்து யானையோட கண்ணை பார்த்து அதை அப்படியே நிற்க வச்சுடுவார். மர்மங்கள் வந்து ஏகப்பட்ட மரம், ஆயிரக்கணக்கான 3000கணக்கான மரங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது 214 மர்மங்கள் தான். களரியை பற்றி தெரிஞ்சவங்க வருவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய எங்கே பார்த்தாலும் வர்மக்கலைன்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி வர்மன்றது வேறு, மர்மன்றது வேறு. ஆக்சுவலி ஃபிசியோதெரப்பின்றது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். அதாவது இப்போ ஒரு மசில்ஸ் வந்து டெட் ஆகிடுச்சுனாக்கா அது பக்கத்தில் இருக்கிற மசில்ஸை வந்து க்ரோத் பண்ணுறது தான் ஃபிசியோதெரப்பி. மர்மன்றது அப்படி கிடையாது. மர்மன்றது வந்து அந்த டெட்டான டிஷ்யூ வந்து ரீஜன் பண்ணுறது. இப்போ பெர்மனன்ட் சொல்யூஷன் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னாலே ஒரு வேலை எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, ரொம்ப சீப். ஓகே. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ ஒரு அலைன்மெண்ட்டுக்கு சிம்பிளாக சொல்ல போனாக்கா ஃபுல் பாடி அலைன்மெண்ட்டுக்கே 1500 தான் வாங்குகிறோம். இப்போ இது கற்றுக்கிட்டா நமக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரியான இப்போ கலரியை தெரிஞ்சவங்களுக்கு வந்து கராட்டே குங்ஃபுல ஒரு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் அப்படியே ஈஸி, ஜஸ்ட் லைக் தட். ஓகே. அதாவது வலங்கொண்டு வருந்தாட்டி இடம் வச்சு இடம் கொண்டு தடுத்து வலங்கொண்டு திரிசங்கு புஷ்பத்தில் இடித்தால் உடனே மரணம். நபில் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் இருக்காரு. அதாவது கலரி ஆர்ட்ஸ் அப்படின்றப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் மைண்டுக்கு வரும். அது வந்து நமக்கு பார்க்குறப்ப நமக்கு நெருக்கம் இல்லாத ஒரு விஷயன்ற மாதிரி தான் தோணிட்டு இருந்தது. ஏன்னா அதை பற்றின அவேர்னஸ் நமக்கு நிறையவே இல்லை. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது வெறும் மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கான தனி மெடிக்கல் வேல்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக மெவக்ரூஃப் மாஸ்டர் வந்திருக்காரு. வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, வணக்கம். அதாவது நான் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் யாருக்குமே கலரி ஆர்ட்ஸ்னாலே என்னன்னு தெரிய மாட்டேது. நீங்க அதுல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. கலரி ஆர்ட்ஸ்னா என்ன? ஆக்சுவலி களரின்றது வந்து கேரளாவோட ஏன்ஷியன் மார்ஷல் ஆர்ட்ஸ். இந்த களரியிலேருந்து தான் கராட்டே, ஜூடோ, குங்ஃபு இதெல்லாமே களரியிலேருந்து போனோம். மதர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஆமாம், மதர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து களரி தான். ஓகே. ஸோ அதுலேருந்து தான் வந்தது. ஸோ எப்படி சார், இப்போ நாங்கள் வந்து பார்க்குறப்ப அது வெறும் மார்ஷல் ஆர்ட்ஸாக மட்டும் பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கான மெடிக்கல் வேல்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதும் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி களரியில் வந்து மர்மக்கலைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. குருவுக்கு அடுத்து யார் வரப்போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மர்மக்கலையில் பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரம் மர்மங்கள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற பல ஆயிரம் மர்மங்கள் இருக்குது. அதாவது மர்மம் வந்து 3 விதம் இருக்குது. ஒன்று வந்து சூண்டு வர்மம். சூண்டு வர்மன்றது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி ஆரா வந்து ஒரு பாயிண்ட் விரல்லையோ வேற எங்கேயோ கொண்டாந்து டச் பண்ணாமலேயே அட்டாக் பண்ணுறது. டச்சே பண்ணாமல் இப்படி? ஆமாம், அது வந்து சூண்டு வர்மம். இன்னொன்று வந்து நோக்கு வர்மம். நோக்கு வர்மம், அதாவது கண்ணால் வந்து பார்த்து எதிரிகளை வந்து அடக்கிறது. பாட்டு வரிகள் எல்லாம் கூட நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நோக்கு வர்மம் காட்டி. இன்னொன்று வந்து தொடு வர்மம். ஓகே. இப்போ நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது தொடு வர்மம். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை கார் இருந்தால் பெரிய ஆளோ அதே மாதிரி கேரளாவில் எத்தனை யானை இருந்தால் பெரிய ஆள். அப்போ டெய்லி ஒவ்வொரு யானைக்கும் மதம் பிடிக்கும். மதம் பிடிச்சதுனாக்கா இந்த களரி மாஸ்டர் தான் கூப்பிட்டு வருவாங்க. அவர் வந்து கண்ணால் நோக்க வர்மத்தால் பார்த்து யானையோட கண்ணை பார்த்து அதை அப்படியே நிற்க வச்சுடுவார். ஓகே. ஸோ இப்போ வந்து ஹிப்னாட்டிசம் சொல்கிறோம் இல்லையா, ஆமாம், இதுலேருந்து வந்தது தான் அந்த ஹிப்னாட்டிசம். ஓகே. இப்போ இது 3மே நீங்கள் பண்ணுவீங்க? ஆமாம், 3மே பண்ணுறேன். ஓகே. ஆனால் எப்படி சார் அந்த தொடாமலே எப்படி சார் அந்த ஒரு அதுதான் அந்த ஆரா, அதாவது நம்மளோட குட் வைப்ரேஷன் அது வந்து இப்போ ஒரு ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வந்து அதை வச்சு இல்லை வந்து இப்படி இந்த கைப்பத்தியில் கொண்டாந்து நம்ம வந்து இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எதிரி வந்து அடி வாங்கும். ஓகே. பட் அது உடனே வந்துடாது. இது வந்து ரொம்ப வருஷத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எல்லாருக்கும் வந்துடாது. ஓகே. அது குரு வந்து சிஷ்யனையாக ஏற்றுக்கிட்டா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கலையை சொல்லி கொடுப்பாங்க. நீங்க சொல்றது அப்படியே ஒரு மாதிரி மேஜிக்கலா இருக்கு. எப்படி நம்ம பார்க்கணுமே டக்குன்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையும் தோன்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் என் கண்ணை பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் என்கிட்ட வந்துடும்.
சீரியஸ்லி கண்டிப்பா நம்ம ட்ரை பண்றோம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹிஸ்டரியில இருந்து வருவோம். நீங்க எப்படி சார் எந்த வயசுல இந்த கலையை கத்துக்க ஆரம்பிச்சீங்க? நான் ஆக்சுவலி 5 வயசுலேருந்து கற்றுக்கிறேன். 5 வயசுல இருந்தா? ஆமாம். ஓகே. எப்படி 5 வயசுலயே வந்து அப்ப நார்மலா சார் 5 வயசுல இந்த கலையை இல்லை, ஆக்சுவலி 5 இயர்ஸில் வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகே. அதில் வந்து என்னுடைய ரைட் ஹேண்ட் வந்து ஃபுல்லாக பீஸ் ஆயிடுச்சு. போன் வந்து மல்டிபிள் ஃப்ராக்சர். ஸோ அது வந்து அங்கே அப்போ வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் கிடையாது. கேலிக்கட் மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டல். ஓகே. அங்கே காட்டினதுக்கு கை வந்து எடுத்துடணும், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தோளில் போட்டு திருப்பி எங்கள் ஊருக்கே வந்து இந்த கராச்சின்ற ஊருக்கு வந்து பஸ் இறங்குறாங்க. அப்போ என்னுடைய ஒரு ஏஜ் மெட்டு ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவங்க அப்பா வந்து பெரிய ஜமீன்தார் அந்த ஊரில். ஓகே. அவருக்கு இந்த ரமேஷ் எப்படி அதே மாதிரி தான். அப்போ பஸ்ஸில் இருந்து இறங்கும்போது அவர் அப்படியே என்னை அப்படியே வாங்கிட்டு அவருடைய ஃப்ரெண்டு குஞ்சம்பு குருக்கள் கலரி ஆசான் அவர் கையில் கொடுத்து நீ தான் கையை சரி பண்ண சொல்லி அவர் வீட்டுக்கு என்ன தூக்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி நான் ஒரு முஸ்லீம், அவர் வந்து ஹிந்து. அப்போ வந்து இந்த தீண்டாமை நிறையா உண்டு. அப்போ என்னாச்சு, முஸ்லீம்ஸ் எல்லாம் அவருக்கு அகேன்ஸ்ட் ஆகி பையன் கைக்கு எதாவது ஆச்சுன்னா உன்னை விட மாட்டோம்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் ஆப்போசிட். ஹிந்துஸும் அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க. நீ எப்படி ஒரு முஸ்லீம் பையனை வந்து கலரியில் சேர்க்கலாம், கலரின்றது கோவில் மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் நான் அவர் கூட இருந்தேன். அவர் வீட்டிலே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கையெல்லாம் சரி பண்ணி அவர் தான் எனக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தாரு. இந்த கலரியில் ஃபஸ்ட்டு சுவடு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தேன். ஓகே. 5 வயசுலேருந்து அப்படின்றப்ப ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும் இதுக்குள்ளேயே. நானும் இந்த ரமேஷும். ஓகே. இந்த ரமேஷ்ன்றவர் இப்போ வந்து மாஹி எம்எல்ஏ ரமேஷ் பரம்பத். ஓகே, நைஸ். அதாவது இப்போ 5 வயசுலேயே அப்படின்றப்ப அதுவே நமக்கு ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இல்லையா? கலரியோடய வளர்றதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டீங்க? கலரின்றது ஒரு பாடி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே சிலம்பம்னு சொல்கிறோம் இல்லையா, பெரிய ஸ்டேவ்னால பண்ணுறது, அது அதில் மெயின் திங். அதில் வந்து குருவடின்னு ஒன்று இருக்குது. குருவடின்றது சின்ன இவ்வளோ, ஸ்வாடு, நைஃபு, அப்புறம் உரிமை தெரியல, உரிமை அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குமே, அதாவது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அவர் கூட இருந்து, அதாவது குருகுலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்தில், அவங்க வீட்டு வேலையும் செஞ்சு அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு அவங்க சொல்லி கொடுக்கறது கற்றுக்கிட்டு அங்கேயே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அதை கற்றுக்க முடியும். ஆனால் அது எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு கடினமாக அந்த வயசில் இல்லை? சின்ன வயசுலேருந்து வந்ததுனால அது கடினமாக தெரியல. ஓகே. பட் ஸ்டில் இப்போ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி லைஃப் ஸ்டைலோட ஒன்றி வந்துருச்சு. ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் என்னன்னா, இப்போ அது கற்றுக்கிட்டா நிறைய அடிப்படும் அப்படின்றப்ப அது ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயமா தானே இருக்குது? ஆமாம். அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்ஃபால் அடிக்கும்போது விழுந்து கழுத்து உடையும், மண்டை உடையும், ஸ்பைனல் கார்டு உடையும், கால் ஃப்ராக்சர் ஆகும், கை ஃப்ராக்சர் ஆகும். சில நேரம் குருவே வந்து திடீர்னு கோவப்பட்டு ஒரு அடி அடிச்சாருன்னா உடஞ்சிடும். ஸோ எனக்கெல்லாம் இந்த கை பார்த்தீங்கன்னாக்கா 5-6 தடவை உடஞ்சிருக்கு. இந்த சின்ன வயசில் ஆக்சிடென்ட் அது வேற, சரியான பிறகு இது கற்றுக்கும்போது. ஆனால் இது அந்த வழியையும் தாண்டி கிவ் அப் பண்ணிட மாட்டாங்க யாருமே அந்த விஷயத்தை கற்றுக்கிறப்ப? இல்லை, அதாவது அது கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னாக்கா ஒரு அடி என்ன பார்த்துக்கலாம். ஏன்னா அது அடிபட்டாலும் அது குணப்படுத்திடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே. அடியும் பட்டு குணமும் அதிலே படுத்திக்கலாம் அப்படின்றது. ஓகே. ஆனால் இப்போ யாராவது ஒரு பெற்றோர்கள்லாம் வந்து சேர்த்து விடுறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும் இல்லையா? எந்த காயமும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் ஒரு குழந்தைய வந்து சேர்த்து விடுவாங்க. இல்லை, இப்போ வந்து கலரி இது கராட்டே கற்றுக்குறாங்க. இப்போ என் பேரன் கற்றுக்குறான் கராட்டே. இப்போ அடுத்து கலரிக்கு நான் தான் என்கிட்ட தான் வரப்போகிறான். கொஞ்சம் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்தோடனே இப்போ என்கிட்ட வந்துடுவான். ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம எது கற்றுக்கிட்டாலும் அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே இப்போ ஒரு மிடில் ஏஜில் போய் கற்றுக்கிட்டா கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஆமாம். இப்போ பயம் ஏன்னா நம்ம அதை பார்க்காம அடிப்படாமல் உடம்ப பாதுகாத்துட்டு வரப்ப இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப என்ன தோணுச்சுன்னா, இத்தனை வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த ஒரு விஷயம் நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போ கலரியிலே நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இது ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப கடினமாக இருந்ததுன்னா என்னவாக இருக்கும்? கடினமாக இருந்ததுன்னா மர்மங்கள் தான். மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, பட் மர்மம் கற்றுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக டீல் பண்ண வேண்டியது. சைக்காலஜிக்கலாக டீல் பண்ணோம். அதாவது இந்த மனசு வந்து மைண்ட் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க தமிழில் ஏகோபித்த மனசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அலைப்பாஞ்சிட்டே இருக்கும், அது இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அது கற்றுக்கும் போது சில நேரம் தப்பாக பண்ணிட்டானாக்கா அது நமக்கே அடிப்படும். ரிஸ்கான ஒரு விஷயம் தான். டைமிங் மிஸ் ஆச்சுன்னாக்கா நமக்கே அடிப்படும். அந்த மாதிரி இருக்குது, நிறையா இருக்குது. மர்மங்கள் வந்து ஏகப்பட்ட மரம், ஆயிரக்கணக்கான 3000கணக்கான மரங்கள் இருக்குது.
ஆனால் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது 214 மர்மங்கள் தான். ஓகே, நைஸ். அண்ட் இப்போ இதை வந்து ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ, ஆனா அதை பத்தின அவேர்னஸ் மக்களுக்கு அவ்வளவா இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்கா? இல்லை, ஆக்சுவலி இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். முதல்லலாம் கொஞ்சம் பேஷண்ட் வர்றது கம்மியாக தான் இருந்தது. இப்போ அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்காங்க. இப்போ வந்து கூகுளில் இப்போ ரிவ்யூஸ் பார்த்து வராங்க, கலரியை பற்றி தெரிஞ்சவங்க வருவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல அதுக்கான அவேர்னஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ பரவாயில்ல. முன்ன வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ பரவாயில்ல. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா அந்த வர்மம்னு நினைக்கிறாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் நிறைய எங்கே பார்த்தாலும் வர்மக்கலைன்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி வர்மன்றது வேற, மர்மன்றது வேற. வர்மன்றது வந்து அக்யூப்ரெஷர், அக்யூபஞ்சர் நீடில் போட்டு பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி அக்யூப்ரெஷர். ஓகே. மர்மன்றது வேற. மர்மன்றது நம்ம பாடியில் இருக்கிற விட்டால் பாயிண்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் வித்தியாசமா இருக்கு. அண்ட் இப்போ நிறைய இடங்கள்ல இப்போ ஏதாவது அடிபட்டுச்சுன்னா இல்லை நமக்கு போன் ஏதாவது பிரச்சனைனா உடனே நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி போவோம். ஆமாம். பட் கலரியை பற்றி யாருக்கும் அவ்வளோவா தெரியல, அது எப்படி குணப்படுத்தும் நம்மள அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பதில் சார்? ஆக்சுவலி ஃபிசியோதெரப்பின்றது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். அதாவது இப்போ ஒரு மசில்ஸ் வந்து டெட் ஆகிடுச்சுனாக்கா அது பக்கத்தில் இருக்கிற மசில்ஸை வந்து க்ரோத் பண்ணுறது தான் ஃபிசியோதெரப்பி. ஆமாம். பட்டு மர்மன்றது அப்படி கிடையாது. மர்மன்றது வந்து அந்த டெட்டான டிஷ்யூ வந்து ரீஜன் பண்ணுறது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நியூரோபதிக்கு வந்து அலோபதியில் மருந்தே கிடையாது. ஒன்ஸ் டெட்டான நரம்பு வந்து டெட்டானது தான், அந்த மறுத்து போன பாதம் மறுத்து போனது தான். ஸோ அதுக்கு மேலே வராமல் மெடிசன் கொடுத்து இருக்கிற வரைக்கும் காப்பாற்றலாம். பட் கலரியில் வந்து அந்த இறந்து போன நரம்பையும் புதுப்பிக்க முடியும், பிளட் சர்க்குலேஷன் கொண்டு வர முடியும். இப்போது டிஸ்க் பல்ஜ், சயாட்டிகா பெயின் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து 90% பீப்புளுக்கும் அது இருக்குது. ஐடி பீப்புள், டாக்ஸி டிரைவர்ஸு. சயாட்டிகா பெயின்றது வந்து L4 L3 L4ல் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி அந்த சயாட்டிகா நரம்பில் வந்து ப்ரெஷர் வர்றதுனால வர்ற பெயின். அது வந்து ஸ்பைனல் குழந்தை ஆரம்பித்து ஒரு சைடு கால் வரைக்கும் அந்த ரேடியல் பெயின் இருக்கும். அதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து சர்ஜரி தான். சர்ஜரி பண்ண அந்த பல்ஜானதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து ஒரே ஒரு சிட்டிங்லேயே அந்த சியாட்டிகா பெயின் வந்து க்யூர் பண்ணுறோம். ஒரே சிட்டிங். அதாவது கலரி அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ வந்து என்னன்னா, இப்போ மக்கள் நோக்கி போகிறது எல்லாமே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கலரியை பொறுத்த வரைக்கும் அது பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்குமா எந்த விதமான பிரச்சனைகளுக்குமே? பெர்மனன்ட் சொல்யூஷன். ஓகே. திருப்பி அது அந்த ப்ராப்ளம் வரவே வராது. ஆக்சுவலி இந்த அலைன்மெண்ட்னு சொல்கிறது, கலரி அலைன்மெண்ட்னு சொல்கிறது, இன்றைக்கி வந்து கேரோபேட்ரிக் ட்ரீட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். இன்றைக்கி அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட். ஓகே. அதாவது ஃபுல் பாடி அவங்க வந்து எல்லாம் வந்து புது புது எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அது வந்து இந்த கலரிலேருந்து பண்ணது தான். ஓகே. நாங்கள் வந்து ஒரிஜினல் கலரி அலைன்மெண்ட்டே பண்ணுறோம். அதாவது இப்போ ஸ்பைனல் கோடுக்கெல்லாம் வந்து ஃபுல் பாடி அலைன்மெண்ட் ஒன்று பண்ணுறோம். பண்ணியாச்சுனாக்கா அந்த பல்ஜான வெளியில் வந்து அந்த பல் வந்து உள்ளே போய் பழைய இடத்துக்கு போய் நின்றோம். ஓகே. பெர்மனன்ட் சொல்யூஷன். ஓகே. அண்ட் இப்போ பெர்மனன்ட் சொல்யூஷன் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னாலே ஒருவேளை எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, ரொம்ப சீப். ஓகே. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ ஒரு அலைன்மெண்ட்டுக்கு சிம்பிளாக சொல்ல போனாக்கா ஃபுல் பாடி அலைன்மெண்ட்டுக்கே 1500 தான் வாங்குகிறோம். அவங்க வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க போனாலே 10,000 ரூபா சொல்லுவாங்க. ஆமாம் சார். அதனால தான் அந்த இதுலேயே எங்களுக்கு பயம் வருது. சிடி ஸ்கேன் போனால் இவ்வளோ போயிருமே பட்ஜெட். ஏன்னா ஒரு டைம் சும்மா ஒரு ஃபீவர்னு ஹாஸ்பிட்டல் போனாலே 7000 பில் வந்துருது. அது மட்டும் இல்லை, இல்லாதவங்களுக்கு வந்து முற்றிலும் இலவசமாக பண்ணுறோம். ஓகே. நாட் ஓன்லி நர்வ்ஸ் அண்ட் போனில் எல்லா வியாதிக்குமே இது எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் யூட்ரஸில் வந்து ஒரு ஃபைப்ராய்ட் சிஸ்ட் வந்தாலே யூட்ரஸ் ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. கால் பிளாடரில் வந்து ஒரு ஸ்டோன் வந்தாலே கால் பிளாடர் ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. நாங்கள் இதெல்லாம் வந்து மெடிசன்லேயே கரைச்சி எடுத்துடுறோம். ஸோ மெடிசன்ஸும் இருக்குது. பட் வந்து நர்வ்ஸ் அண்ட் இந்த நியூரோ அண்ட் போன் சம்மந்தப்பட்ட எந்த இதுக்கும் வந்து மெடிசன்ஸ் கிடையாது, சர்ஜரி கிடையாது. டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறோன்னு சொல்கிற எந்த கேஸுமே சர்ஜரி இல்லாமல் மருந்து இல்லாமல் ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி டயபெட்டிக்னால் வந்து அல்சர், ஃபுட் அல்சர், விரலெல்லாம் அல்சர் வந்து விரல் எடுக்கணும் கால் எடுக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய அல்சராக இருந்தாலும் நாங்கள் க்யூர் பண்ணுவோம். எங்ககிட்ட அதுக்கு உண்டான இயற்கையான மூலிகை இருக்குது. நைஸ். எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கானவங்க வந்து கால் காப்பாற்றிருக்காங்க இதே ஈஸியார்லேயே. ஓகே. அதாவது நிறைய ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப எமோஷ்னலாக உங்களுக்குள்ள கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஊர்லலாம் போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, காப்பாற்றவே முடியாதுன்ற மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். பட்
அவங்கள நீங்க சேலஞ்சா எடுத்துக்கிட்டு குணப்படுத்துறப்ப அது உங்களுக்குமே ரொம்ப எமோஷனலா க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்ல. ஆக்சுவலி என்கிட்ட வந்து என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். வர்றவங்க லாஸ்ட் மினிட்லாம் வருவாங்க. சிலவங்க வீடெல்லாம் விற்று செலவு பண்ணிட்டு முடியாமல் தான் வருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்மகிட்ட குணமாயிட்டு போகும்போது அவங்க வந்து திருப்தியா இருக்கு. ஆக்சுவலி அவங்களோட அந்த சிரிப்பு, ப்ரேயர் அதுதான் எங்களுக்கு பெனிஃபிட்டு. ஆ. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மேரேஜ் டே, பர்த்டேக்கெல்லாம் ம். ஒரு 15 வருஷம் முன்னால் இருக்கிற பேஷண்ட் வந்து கரெக்டாக வந்துடுவாங்க வீட்டுக்கு, கிஃப்டோட வந்துடுவாங்க. சில பேஷண்ட்ஸு நிறைய gift கொண்டாடுவாங்க குணமாயிட்டு போகும்போது. கீழே பார்த்துருக்கலாம் 2 பேர் ஆமா. இப்போ ரீசெண்டாக காஞ்சிபுரம் போய் பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்வீட். எக்ஸ்பென்சிவ் புடவை. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் காட்டுது. அது இல்லாமல் அப்பப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் தாண்டி ஒரு குடும்பத்துல இருக்க ஒரு நபராவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஆமாம், அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க வீட்டில் எந்த ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன தான் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு மாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. ஓகே. சின்ன பசங்களும் மாஸ்டர் தான், வயசானவங்களும் மாஸ்டர் தான். என்ன பண்ணலாம்? அதுமாதிரி இந்த கொரோனா டைம்லலாம் வந்து 24 ஹவர்ஸ் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். Okay. நிறைய பேர் அந்த ஆக்சிஜன் கிடைக்கல, வார்டு கிடைக்கலன்னு பெட் சொல்லிட்டு கிடைக்கலையா? அப்போல்லாம் கால் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்படி இருக்குது, பிரதர்ஸ்க்கு அப்படி இருக்குது. என் வீட்டுக்கு வர சொல்லி அதுக்கு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது. ஓகே. அது சொல்லி கொடுத்து அவங்கள வந்து நார்மல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் விடுவேன். 24/7. எங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை கொரோனா வந்திருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய குடும்பமா மாறின பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. எஸ். இப்போ இந்த ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 500 மெசேஜ் இருக்கும். குட் மார்னிங் மெசேஜ் பேஷண்ட்டோடது. ஓகே. எப்பயுமே அந்த கனெக்ஷன்லேயே இருப்பாங்க. ஆமாம், இருக்கும். நைஸ். அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஓகே உடனே சரியாகுதா, இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, இதுக்கு ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் இதை நோக்கி வராங்க அப்படின்னா அதை பற்றி நிறைய ஸ்கேம்ஸும் வர ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி எந்த இது வரைக்கும் அந்த மாதிரி வரல. ஏன்னா என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாமே ஹாப்பி பேஷண்ட்ஸ் தான். ஓகே. இல்லை சார், இந்த மாதிரி வேற ஏதாவது புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துற மாதிரி? இல்லை, எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதாவது என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. அப்புறம் நீலாங்கரையிலே நியூரோ டாக்டர்ஸ் இருந்தது. அவங்கெல்லாம் சில டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு நாங்கள் பேஷண்ட்டை தரோம், ஃபீஸ் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொலாபரேஷனுக்கு நான் இல்லை சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே. சொல்லும்போது அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, நாங்கள் வந்து இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், எங்களுக்கு கூட்டம் வர மாட்டேங்குது. அவர் பார்த்தா காலைல 3:30 மணிலேருந்து கூட்டமாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஷண்ட்ஸ் சார் வருவாங்க? நான் இப்போ வந்து ஆக்சுவலி குறைச்சிட்டேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்படி ஒரு 50 பேஷண்ட்டாவது இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு 5-6 பேஷண்ட்டோட நிப்பாட்டிட்டேன். பிகாஸ் எனக்கும் முடியல. ஓகே. முடியல. ரெண்டாவது வந்து குவாலிஃபைடு ஸ்டாஃபும் கிடையாது. எங்கிட்ட வந்து மர்மம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க 8 வருஷமாக என் கூட இருக்காங்க. அவங்களுக்கு மர்மம் ஓரளவு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஹவு டு கெட் குவாலிஃபைட் இன் மர்மம் சார்? ஏன்னா அதாவது கூடவே இருந்து பார்த்து கற்றுக்கணும். அவங்க வந்து 8-9 வருஷமாக இருக்காங்க. அதனால் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து 5 வயசுலேருந்து கற்றுக்குறீங்க, இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நிறைய பேர் இப்போ மக்கள் வந்து வேறு யாராவது நோக்கி போகிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும்? இப்போ இவர் வந்து உண்மையாகவே மர்மம் கற்றுக்கிட்டவரா இல்லையான்றதை மக்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எனக்கு வர்ற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் மூலியமாக தான் வருது. மற்றபடி எந்த ஆடும் கிடையாது. இப்போ ஒரு பேஷண்ட் நல்லாயிட்டு போனால் அந்த ஏரியாவில் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து நிறைய பேர் வராங்க. நீங்கள் இப்போ என்னுடைய அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் 9 மணிலேருந்து பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத் தான், நம்பிக்கையோடு வர்றவங்க தான். ஓகே. அவங்க வந்து நம்பிக்கை இல்லாமல் வர்றவங்க யாருமே கிடையாது. எல்லாமே வந்து நம்பிக்கையோடு வர்றவங்க தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து நடக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்லலாம் வருவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நாள் சார் ஆகும்? இப்போ ஆக்சுவலி ஆம்புலன்ஸில் கொண்டு வந்த பேஷண்ட் வந்து உள்ளே போயிட்டு வெளில வரும்போது நடந்து வந்த கேஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன சார்? நெபில். ஆமாம். அவர் வந்து பயங்கரமான மார்ஷியல் ஆர்ட். ஓகே. அவர் வந்து இந்த கம்பு சுத்தரில் பெரிய ஆள், அதில் வந்து எஸ்பெஷலி பெரிய ஆள். ஓகே. அவனுக்கும் குரு நான் தான். நைஸ். நல்லா இருக்கு. வேற என்னென்ன விஷயங்கள் சார் நீங்கள் கற்றுக் கொடுத்தது அவருக்கு? இது மட்டும்தான். இது மட்டும்தான். ஓகே. மற்றது இந்த மர்மம் அதெல்லாம் இல்லை? இல்லை. ஓகே. ஆக்சுவலி என் ஃபேமிலியில் என் பசங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாம் படிப்பு வேலைன்னு போயிட்டாங்க. இப்போ பேர பசங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. ஆனால் உங்களுக்கு அந்த ஆசை இருக்குல்ல, யாருக்காவது நல்ல நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து அதை ரசித்து கற்றுக்கிட்ட மாதிரி நம்மளும் யாருக்காவது கற்றுக் கொடுக்கணும் முழுசா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பெரிய வைத்தியர், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த லைன் எனக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ
அப்படி போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து அது கடத்தணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கிறது. எங்கிட்ட வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே. நம்ம அது யாருன்னு சொல்ல வேண்டாம். அதான் கேட்கல. ஓகே. அந்த மாதிரி. நிறைய பேர் எடுத்திருக்காங்க, இனியும் எடுப்பாங்க. ஓகே. அது பெர்மனன்ட் கியூர்னாலே அதுக்கு ஒரு ஆமா. இது இருக்கும். அதுக்கான மக்கள் நோக்கி வர்றது இருக்கும். ஓகே. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கப்ப, உங்களுக்கு இருக்கிறதுலே இந்த ஒரு தருணம் தான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது அப்படின்னா என்ன ஒரு தருணமா இருக்கும்? ஓல்டேஜ் ஹோம்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறோம். இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் டாக் பசியால் இருக்கும். ஆமா. ஃபுல்லாக வருஷக்கணக்காக நாங்கள் வந்து சமைச்சு போட்டோம். அப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு முதியோர் இல்லத்துக்கு கட்டில் வேணும்னு கேட்டாங்க, வாங்கி கொடுத்தேன். ஓகே. சொல்லக்கூடாது அதெல்லாம், பட் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. எவ்ரி ஃப்ரைடே வந்து எல்லாருக்குமே இல்லாதவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம். போகிற வழியில் எது பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அவ்வளோதான். மாதிரி. அதே மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து சில பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் நாங்கள் வந்து வாக்கிங் போகும்போது இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் வந்து நடக்க முடியாமல் ஸ்டிக் வச்சுட்டு வருவாங்க. அப்போ கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்னு கேட்டு, எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா, காசு இல்லை அப்படின்வாங்க. அவங்களுக்கு ஒரு 500 ரூபா கையில் கொடுத்து நாளைக்கு இந்த அட்ரஸுக்கு வான்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நான் குணப்படுத்தியிருக்கேன். ஓகே. அதனால தான் இது வந்து ஓரளவுக்கு மாஸ்டர்னாக்கா அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து மாஸ்டர்னாக்கா தெரியும். அந்த ஒரு மரியாதை எப்பயுமே இருக்கும். ஓகே. இப்போ மெடிக்கல் அப்படின்னாலே வந்து ஒரு எக்ஸ்பென்ஸை பார்த்து பயப்படுற ஒரு காலம் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலுமே ரொம்ப முன்னாடி 50 வயசில் இருக்க பிரச்சனைலாம் இப்போ 20 வயசு 25 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன சார் தோணுது? இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னா? இல்லை, ஆக்சுவலி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதுக்கெல்லாம் காரணம். மெயினாக வந்து ஜங்க் ஃபுட், ஸ்லீப் ரொட்டீன், ஆமாம், மைதா, ஒயிட் சுகர், இதெல்லாம் இருந்தனால தான். அதே மாதிரி ரேடியேஷன். இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசு 70 வயசுல வரும். இப்போ 20 வயசில் வருது. ஆமாம் சார். அந்த நியூஸை பார்க்குறப்ப நமக்கு பக்கம் இருக்கு. ஸ்ட்ரோக் வந்து 50 வயசுக்கு மேலே தான் வரும். இப்போ 20 வயசில் வருது. நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, சின்ன சின்ன பசங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றினா தான் முடியும். பட் அது இனிமேல் அது முடியாத காரியம். நம்ம வந்து எவ்வளோ நாடு முன்னேறுதோ அவ்வளோ வியாதி வந்துகிட்டே இருக்கும். ஓகே. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சுகர் வரதா இருக்கட்டும், ஆமாம், சில பிறக்கும்போதே விஷயங்கள் வருது. பார்க்குறப்ப உங்களுக்கு வருத்தமா இருந்திருக்கும்ல, என்ன இதெல்லாம் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி கிட்னி ப்ராப்ளம்ஸு, எல்லா ப்ராப்ளம்ஸும் இப்போ வந்து நிறைய ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே. காமன் ஆகிட்டு ஆமாம், இருக்கு. காமன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. விச் ஷுட் நாட் ஹேப்பன் அப்படின்றது தான் தோணுது. பட் நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்தோம்னாக்கா அதுலேருந்து வெளியில் வரலாம். ஃபுட்டு, மெடிசினா ஹெர்பல் மெடிசின். ஓகே. அலோபதினாலேயே வந்து நிறைய சைடு எஃபெக்ட், நிறைய நோய்கள் வரும். ஒன்று தடுக்க போய் இன்னொன்றுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரப்ப மாஸ்டர் எங்களுக்கு அந்த இதுவும் கற்றுத்தாங்களேன் அப்படின்ற மாதிரி, நாங்களும் கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்வமாக மாதிரி கற்றுக்கிட்டவங்களும் இருக்குது. ஓகே. கற்றுக்கிட்டவங்களும் இருக்குது, கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே. ஆனால் சில பேர் வந்து ஜஸ்ட் சும்மா ஆர்வத்தில் வருவாங்க. பட் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இவங்க உண்மையாகவே வந்து இல்லை, கற்றுக்கலாம்? என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அது குணமான பிறகு மாஸ்டர் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் கற்றுக்கிட்டுமான்னு சொல்லி ஒரு சின்ன பிறந்த பேபியோட வந்து திருமழிசை ரொம்ப லாங், காலைல ஃபஸ்ட்டு ட்ரெயின் 4 மணி ட்ரெயினில் கிளம்புனா தான் இங்கே 9 மணிக்கு வர முடியும். அந்த மாதிரிலாம் வந்து கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. ஓகே. வெளி ஊர்கள்லேருந்து, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள்லேருந்து அந்த என்னுடைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியூர் தான். லாஸ்ட் மந்த் வந்து அயர்லாந்துலேருந்து வந்திருந்தாங்க. ஓகே. வந்து 30 டேஸ் எங்கள் ஹோட்டலில் தங்கி ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க, துபாய், அபுதாபி, அது இல்லாமல் ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, அந்த மாதிரி நிறையா வராங்க. ஓகே. நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த விஷயம் வந்து இப்போ கலரி அப்படின்றது அதுக்குள்ளே இந்த கெராத்தே எல்லாமே இருக்கும் அப்படி இல்லை, ஆக்சுவலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே கலரிலேருந்து பண்ணது தான். ஓகே. என்னென்ன விஷயங்கள் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும்? இப்போ இது கற்றுக்கிட்டா நமக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரியான இப்போ கலரியை தெரிஞ்சவங்களுக்கு வந்து கராட்டே குங்ஃபுல ஒரு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் அப்படி ஈஸி. ஜஸ்ட் லைக் தட். ஓகே. நம்ம திருக்குறள் மாதிரி தான் இந்த மர்மம், போயம்ஸ் மாதிரி தான். அதாவது வலங்கொண்டு வருந்த அடி, இடம் வச்சு இடங்கொண்டு தடுத்து, வலங்கொண்டு திரிசங்கு புஷ்பத்தில் இடித்தால் உடனே மரணம். பட் கண்டிப்பாக இன்னும் நீங்கள் இதே மாதிரி நிறைய சர்வீசஸ் மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் மக்களும் இதனால் நிறைய பயனடையணும் அப்படின்றதான் எங்களோட விஷஸாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ வெரி மச்.